பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல சந்திக்கவும், தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். என வேதம் சொல்லுது, இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் கூட பாடுறோம், ஆண்டவர் படைத்த அற்புத நாளிதே, அதில் அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம் சொல்லி பாடுறதோடு மட்டுமல்ல, எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவன் தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா எத்தனை பேர் படுத்தவங்க எந்திரிக்கிறது இல்லை, நேற்று இருந்தவங்க இன்றைக்கு இருக்கிறது இல்லை, நேற்று இதே நேரம் காலை இருந்தவங்க இன்றைக்கி எத்தனை பேர் இல்லாமல் இருப்பாங்க. அதனால தான் சொல்லுவேன், ஆண்டவர் கொடுக்கிற கிருபை, கலாத்தியர் 5:4 நாம் கிருபையிலிருந்து மட்டும் விழுந்துடாமல் இருந்தால் போதும், கர்த்தர் நம்மை நடத்துவார், நேர்த்தியாய் நடத்துவார். இந்த நாளில் ஒரு அம்மையார் கேட்டீங்க, ஒரு கேள்வியை கேட்டீங்க. உங்கள் கேள்விக்கு நான் பலமுறை பல காரியங்களை பதில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்வி மிக மிக முக்கியமானது. ஐயா, நன்மை செய்தால் நன்றி இல்லையே, அப்போ நன்மை செய்யணுமா வேண்டாமா? நல்ல கேள்வி. நன்மை செய்தவங்க எல்லாரும் நன்றியோடு இருப்பாங்கன்னு ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்கவே கூடாது. அப்படி எதிர்பார்த்துருந்தால் இயேசு இந்த பூமியில் நன்மை செய்கிறவராக வந்திருக்கவே மாட்டார். நாம் நன்றி செய்வோம், அதை பெற்றுக்கொண்டவர்களே நம்ம தூற்றுவாங்க. சொல்லப்போனால் வாங்கினவங்களே நம்மளை குறித்து வசை மாறி பாடுவாங்க. அதை குறித்து கவலையே படக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார், அவர் அந்த வழியிலே நடந்தும் இருக்கிறார். ஆகையினால இன்றைக்கு உங்களோடு ஒரு வார்த்தையை வைப்பதற்கு வாஞ்சிக்கிறேன். உங்கள் வேதாகமம் எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து தேடி கையில் எடுத்து லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 6வது அதிகாரத்திலே 35வது வசனத்தை மறுபடியும் சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை அப்படி எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? அப்படி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? அல்லேலூயா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா,
சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நிறுத்தீர் நன்றி ராஜா, தனிமையிலே துணை நிறுத்தீர் நன்றி ராஜா. தாயை போல தேற்றினீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. எல்லாம் எடுத்திருப்பீங்க. இங்கே வாசிக்க சொல்லட்டா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவர் இயேசு செய்தது அவர் நன்றி அறியாதவர்களுக்கும். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அது எத்தனாம் வசனம்? கரெக்டா 35. அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம உண்டாக்கின தேவன் நன்றி அறியாதவர்களுக்கு நன்மை செய்து நமக்கு காட்டி இருக்கிறார். ஏன்னா நம்ம இன்னைக்கு நன்மை செய்தவொன்னு என்ன நினைக்கிறோம்? நன்றியா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா நம்ம பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கோல் என வேண்டாம், நின்று தளரா வளர்தங்கு தானுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. நன்றி மனிதன்ட்ட எதிர்பார்க்கவே கூடாது. அநேக நேரங்களில் நீங்கள் நன்மை செய்து பாருங்க, நன்றியை எதிர்பார்க்கவே முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது நன்றி அறியாதவர்கள் அவருக்கு தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்புங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். ஏன்னா அவர் நடந்து போனார். எல்லா இடத்திலையும் அவர் நடந்து கலிலேயா கடலோரம் இயேசு ஜனங்களை தொட்டார். குருடர் செவிடர் முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். கலிலேயா ஊரில் இயேசு தொட்டார். கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார். குருடர் செவிடர் முடவர் எல்லோரையும் இயேசு சுகமாக்கினார். குருடர் செவிடர் முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார். குருடர் செவிடர் முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். ஐயா, அவர் கலிலேயா கடற்கரை ஓரம் சமாரியா வழியா எருசலேம் சமாரியா கலிலேயா நாடுகள் வழியா நடந்து வருகிறார். வாசிங்க. அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். சரி. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது, இந்த கிராமத்தினுடைய பெயர் கூட இங்க எழுதல. ஏன் தெரியுமா? அங்கே இருந்த ஜனங்கள் அவர் நன்மை செய்த நினைக்கவே இல்லை. அதனால தான் ஆண்டவர் அந்த பேர் எழுதாமல் விட்டு விட்டார். ஏன்னா உதாரணமாக பாருங்க, நாயினூர் அப்படின்னு லூக்காவில் நம்ம 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். விதவை தாய், அவளை சொந்த அவர் பையனை சுகமாக்கினாரு. ஆனால் அந்த ஊருடைய பெயர் என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கிறது. கானானிய ஸ்திரியை கூட அந்த ஊரையும் சேர்த்தா கானானிய சேர்ந்தவர் அந்த கானானிய ஸ்திரி எழுதியிருக்காரு. அதே மாதிரி பண்ணு தெரியாத பரிதிமேயை பாருங்க, அவன் எங்கே இருந்தான்? எரிகோ பேர் எழுதி வச்சிருக்காரு.
எனக்கு அன்பானவர்களே, இங்கே என்ன எழுதலை? ஒரு கிராமம். அவர் நடந்து வர்றார். எல்லா பக்கத்துலையும் நடந்து 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 அப்போஸ்தலர் 10:38 படி, அப்போஸ்தலர் 10:38 என்ன சொல்லுகிறது? அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி தெரிந்தார். ஏன்னா அவர் குணமாக்கும் தேவன். நாம பாடுறோம்ல, குணமாக்கி வினை நீக்கி கை தூக்கி மெய்பாக்கியம் கொடும். குணமாக்கி வினை நீக்கி கை தூக்கி மெய் பாக்கியம் கொடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் நடந்து 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 நன்மை செய்து கொண்டே வருகிறார். அப்படி வர்ற ஒரு காரியத்தை தான் இங்கே எழுத பார்க்குறோம். அந்த கிராமத்தினுடைய பெயரை கூட வைத்தியர் லூக்கா. நீங்கள் சாதாரண நினச்சிடக்கூடாது. மற்றவங்களாம் நீங்கள் சாதாரணமாக ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதிட மாட்டாங்க. இவர் வைத்தியர், திட்டமாய் விசாரித்து. ஏன்னா அவர் எழுதும்போதே லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க, தியோத்திலுவுக்கு எதை எழுதுகிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை பாருங்க. மகா கணம் பொருந்திய தெயோப்பிலுவே, மகா கணம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு, அல்லேலூயா, கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்த நானும். அல்லேலூயா. இந்த லூக்கா சாதாரணமான ஆள் இல்ல. திட்டமா எல்லாத்தையும் கேட்டு அறிந்து எழுதி இருக்கிறார். அப்படி எழுதின இந்த லூக்கா இந்த கிராமத்தின் பேரை ஏன் விட்டுட்டாரு? அவருக்கு என்ன அந்த கிராமத்து மேலே கோபமா? இல்லை அந்த கிராமத்துக்கு அவருக்கு தெரியாதா? ஏசு அங்கே தான் பெரிய அற்புதத்தை செய்தார், ஆனால் அதை எழுதலை, பேரில் தான் விட்டார். அதனால தான் இங்கே எழுதியிருக்கு, அவர் கலிலேயா சமாரியா நாடுகள் வழியாய் நடந்து வருகிற போது ஒரு கிராமம். அந்த வாசிங்க. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர். நல்ல கவனிங்க, அந்த கிராமத்தில் வெளியே தான் உட்கார்ந்துருப்பாங்க. குஷ்டரோகம்னு சொன்னா பாளையத்துக்கு புறம்ப தான் இருக்கணும். குஷ்டரோகம் வந்துருச்சுன்னு சொன்னா அவங்கள வீட்டுக்கு பக்கத்தில் கூட வைக்க மாட்டாங்க, பாளையத்துக்கு புறம்ப. உதாரணமாக மிரியாமுக்கு 7 நாள் தான் குஷ்டம் இருந்துச்சு. ஏன்னா அவள் என்ன செஞ்சிட்டா? பேசக்கூடாத வார்த்தையை பேசிட்டா. கூட இருந்த சகோதரன் யார்? மோசே. அவனை குறித்து கர்த்தர் மோசையை கொண்டு தான் பேசுவாரோ, எங்களை கொண்டுலாம் என்ன செய்ய மாட்டாரோ, பேச மாட்டாரோன்னு சொல்லி மோசைக்கு விரோதமாக பேசுனதை கர்த்தர் கேட்ட மாத்திரத்தில் 3 பேரையும் அழைத்தார். மிரியாம் மேலே நியாய தீர்ப்பு வந்தது. நியாய தீர்ப்பு வந்தபோது அவள் என்ன செய்யிட்டா? உறைந்த மழையை போல குஷ்டரோகியாக மாறிட்டான். அப்படி மாறின உடனே மோசை சொன்னான், என் ஆண்டவனே, அவள் பாதி மாம்சம் அழுகி விழுந்த பிள்ளைய போல இருக்காளே, நீ அவளை குணமாக்குனா. அவள் சொன்னா, தகப்பன் காரி உமிழ்ந்தது உண்மையானா அவள் 7 நாள் என்ன செய்யணும்? வெட்கப்பட வேண்டும். எண்ணாகமத்தில் 12ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவள் என்ன பேசுனா? எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம், எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ என்றார். உடனே அதை கர்த்தர் கேட்டார். ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் பேசிக்கொண்டது கூட என்ன செய்வார்? கர்த்தர் கேட்கிறார். அவர் காண்கிற தேவன் மட்டுமல்ல. நாம பாரும்ல, நான் உன்னை காண்கிற தேவன், கண்ணின் மணி போல் உன்னை காப்பே, உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை காண்கிற தேவன், கண்ணில் மணி போல் உன்னை காப்பே, கண்ணில் மணி போல் உன்னை காப்பே, உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை,
பயமே. திகையாதே கலங்காதே மகளே, நான் உன்னுடன் இருக்க பயமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. எனக்கு அன்பானோட அவர் ஒரு பக்கம் காண்கிற தேவன். அவர் காண்கிற தேவன் மட்டுமல்ல, நன்றி அறியாதவர்களுக்கு துரோகிகளுக்கு கூட நன்மை செய்கிற தேவன். இந்த கிராமத்தினுடைய பேரை கூட எழுத லூக்காவுக்கு மனசில்லை போல, நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா திட்டமாக விசாரித்தவர் ஏன் இதை விட்டார்? அந்த கிராமத்தை பேர் எழுதல, ஒரு கிராமம் அப்படி தான் எழுதியிருக்கு. எத்தனையோ கிராமங்களுக்கு இயேசு போனார், சில கிராமங்களுக்கு திரும்ப திரும்ப திரும்பலாம் போனார். இந்த கிராமத்துக்கு போயிருந்தார். அப்போ அங்கே ஒரு காரியம் நடக்குது, வாசிங்க பார்க்கலாம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர், ஒருத்தர் இல்லை 2 பேர் இல்லை 10 பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லை. மார்க்கு 1:41 பார்க்கிறோம், ஒரே ஒரு மனுஷன் வாரான். மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 40-41 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து, இயேசு என்றென்றுமே எனக்கார் இன்பம் பிறக்குதம்மா, இயேசு என்றென்றுமே எனக்கார் இன்பம் பிறக்குதம்மா, காசினியன் அவர் போல் எப்பதையும் கண்டதில்லையும்மா, இயேசு என்றென்றுமே எனக்கார் இன்பம் பிறக்குதம்மா. இயேசு என்றதுமே எனக்கு ஒரு இன்பம் பிறக்குதம்மா. ஏன்? குஷ்டரோகியை கண்ட உடனே அங்கே ஒரே ஒரு குஷ்டரோகி தான். வாசிக்க பார்ப்போம், மார்க்கு 1:40. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க அழகா. ஆண்டவர் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன், எப்பொழுது 39 வசனத்திலிருந்து, கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அப்படி வர்ற நேரம் எங்க போனாலும் நன்மை தான். ஏன்னா இயேசு என்றால் நன்மை என்று தான் பொருள். ஏன்னா அவர் எங்க சென்றாலும் நன்மை செய்தார். அதனாலதான் நாம பாடுறோம், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. என எத்தனை நன்மைகள், நன்மையான இவுகளை தேவாதி தேவன் தந்தார், நன்மையான இவுகளை தேவாதி தேவன் தந்தார். யாரை நீ சேவிப்பாய் என்று நீயும் இன்றே தீர்மானம் செய்வார், யாரை நீ சேவிப்பாய் என்று நீயும் இன்றே தீர்மானம் செய்வார். நானும் என் வீட்டானுமோ வென்றான் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா.
சேவிப்பார். யாரை நீ சேவிப்பாய் என்று நீயும் இன்றே தீர்மானம் செய்வார். நானும் என் வீட்டாரும் ஓவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. என கண்பார்வை எங்க போனாலும் நன்மை, எதை செய்தாலும் நன்மை. அதனால தான் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். போகிற இடத்துலனா நன்மை. கடைசி சிலுவைக்கு போகும்போது கூட ஒரு நன்மை தான் செஞ்சுட்டு போனார். பேதுரு அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டாரு? மறுதளிச்சா பரவாயில்ல, அவர் பழைய வடி வாழை எடுத்தார். பிரதான ஆசாரியெல்லாம் பிடிக்க வரான். அப்போ அவர் வாழை எடுத்து படக்குன்னு மீன் வெட்டின மாதிரி ஒருத்தன் காதை வெட்டிவிட்டார். மல்கூஸ் அப்படிங்கிறவன். இந்த காதை வெட்டினவுடனே இயேசு உடனே வெரி குட், அட்மைரபிள் திங், அருமையாக செஞ்சேன்னு சொல்லலை. உன் பட்டயத்தை என்ன செய், உரையில் போடு. பட்டயத்தை எடுக்கிற எவனும் பட்டயத்தால் மடிவான்னு போதிக்க மட்டும் செய்யலை, அவனுடைய காதை தொட்டு குணமாக்கிட்டு தான் போனார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. நன்மை செய்ய மறக்காதீங்க. அதுவும் இது கிறிஸ்மஸ் காலம், நன்மை செய்வதே நோக்கமாக கொண்டிருக்கிற காலம். ஏன்னா கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்ததே நன்மை செய்வதற்காக, நன்மை செய்கிறவராக. ஆகையினால நமக்கு துரோகிகள் இருக்கலாம், பரவாயில்ல. நன்றி அறியாதவங்க இருக்கலாம், பரவாயில்ல. நன்மை செய்யுங்க. ஒருவேளை கேட்கலாம், நன்மை செய்தால் என்ன பிரயோஜனம்? நன்மை செய்தால் ஆதியாகமம் 4:7 மேன்மை உண்டு. மேன்மை இல்லையோ? ஆண்டவரே கேட்கார். எனக்கு அன்பாருடைய நன்மை செய்தவங்களுக்கு ஒரு நாள் அந்த நன்மை இந்த பூமியில் மனுஷன் செய்ய மாட்டான், கர்த்தர் அதை வைத்திருப்பார். மறந்துடாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்தார். தொலைக்காட்சியில் பார்க்குற நீங்கள் இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சி தினந்து வரணும், தினந்தோறும் அதனுடைய தேவை சந்திக்கப்படணும். மறக்காமல் உங்களுடைய ஜெபத்தில் வைங்க. ஒரு நாள் ஒன்று நிகழ்ச்சி வரணும்னா ரெக்கார்டிங்கை சேர்த்து 5000 ஆகணும். இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் பார்வையற்ற மக்களுக்கு நன்மை செய்வதற்கு உங்கள் மனதில் ஏம்னா, நான் எல்லாரை போல் கவர் அனுப்ப போகிறதில்ல, எல்லாரை போல் இவ்வளோ தேவை இருக்குது அப்படின்னு பத்திரிக்கையில் போட போகிறதில்ல, எல்லார் வீட்டுக்கு வந்து கவர் போட்டும் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா என் தேவைகளெல்லாம் அவர் அறிவார். போன வட்டம்லாம் பார்த்தீங்கன்னா 450 பேர் கண்ணதிரி அவங்க வந்து நின்னாங்க. அத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பணும். திருநெல்வேலியில் மட்டும் நான் சொல்கிறது. உடனே ஒரு போட்டா பிடிச்சி இந்த விளம்பரம் அப்படின்னு காட்டுறதை நான் எப்போ விரும்புகிறதில்ல. ஏன்னா வேதம் சொல்லியிருக்கு, நீ நன்மை செய்யும்போது பிறர் காண வேண்டும் என்று தாரை ஊதுவியாதே, அந்தரங்கமாக இருக்கட்டும் இருக்கார். ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பேன், ஏன்னா நடந்தது மற்றவங்க பார்க்கணுங்கிறதுக்காக. ஆனால் தொலைக்காட்சியில் போட்டு இந்த வாருங்க விளம்பரப்படுத்துறது எனக்கு ஒரு நாள் விருப்பமும் இல்லை, ஆண்டவர் எனக்கு அப்படி சொல்லவும் இல்லை. நீங்களும் கர்த்தர் ஏவினார் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். எத்தனையோ காரியம் இருக்குது. பார்வையற்றவங்களுக்கு நல்ல உணவு கொடுக்க உதவலாம், ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், ரொம்ப ஏழைகளுக்கு துணிமணி கொடுக்க உதவலாம். ஒருவேளை ஐயா வேறு ஏதாவது முக்கியமான காரியம் உண்டா சொல்லுங்கள் அப்படிங்கன்னா கட்டுமான பணிக்கு உதவலாம். பார்வையற்றோர் மரித்தா ஃபியூனரல் ஃபண்டுக்கு உதவலாம். அது மட்டும் இல்லை ஐயா, நீங்கள் வந்து பாருங்கள், எப்போ உங்களுக்கு டைம் கிடச்சா தயவு செய்து வந்து எத்தனையோ இடத்த பார்க்க போகிறீங்கல்ல, இந்த பார்வையற்ற மக்கள் திருச்சபை வந்து பாருங்கள். வந்ததுக்காக செய்யணும்னு கட்டாயம் கிடையாது, கர்த்தர் ஏவினார். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். பிரதர் உதவுனா எப்படி? இதில் 2 நம்பர் ஜிபே ஃபோன்பே வரும், அது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை எனக்கு கணக்கு வைக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா 8438852500 இந்த ஃபோன் நம்பரில் பாருங்கள். பருத்திமேயும் பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு இருக்கும், நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரியம் எதாக இருந்தாலும் சரி சொல்லுங்கள், அது தீர்ந்துருச்சுன்னு சொல்கிற வரைக்கும் நானும் ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நாளிலே கர்த்தாவே, யார் யார் எந்தெந்த நிலையிலே மனம் சோர்ந்திருக்கிறார்களோ
அவர்களுக்கெல்லாம் நன்மைகளை செய்யுங்க. இந்த வருஷத்தின் கடைசியில் நிற்கிறோம் சுவாமி. ஒருவேளை நாங்கள் இந்த பூமியை விட்டு போகும்போது எவ்வளவு பங்களா, காரு, பணம், வசதி வைத்திருந்தாலும் ஒன்றும் கொண்டு போவதில்லை. கர்த்தரிடத்தில் போகும்போது அவர் கேட்கிற ஒரே ஒன்று அந்த நன்மை தான். அந்த நன்மை செய்தால் மேன்மையை தருகிற தேவன். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களுக்கும் கொடுங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். சுகவீனம், பலவீனத்தில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிரசங்கி சொல்லுகிறபடி ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது என்று சொன்னானே, அந்த முடிவு நல்லதாய் நன்மையானதாய் அமையட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.